வணக்கம், உங்கள் மீனவன். சாக்லேட் ஷேக். சந்தியா காமி சாக்லேட் ஷேக்கு. மலையில் தாங்க சாக்லேட் ஷேக். அது ஷேக்கா? உனக்கு சாக்லேட் ஷேக்ல இல்லை, உனக்கு வேறு ஷேக்கு. எனக்கு தான் சாக்லேட் ஷேக்கு. இது ஸ்ட்ராபெரி ஷேக். ஸ்ட்ராபெரி ஷேக்கு. பாருங்க, என் நண்பர் சந்தியா நடு. என்னடா இது நட? இப்போ வந்து மறுபடியும் லாத்திபாளத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ எங்கெல்லாம் வந்திருக்கோம்? இப்போ தான் லாத்தியிலேருந்து கிளம்பியிருக்கோம். 1 கிலோமீட்டர் வந்துருக்கோம். லாத்தியிலேருந்து 1 கிலோமீட்டர். ஆமாம், இப்போ நம்ம பிள்ளையார் நத்தத்துக்கு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் இருக்கு. பிள்ளையார் நத்தம் போய் டீ குடிக்கலாம்னு போகிறோம். எனக்கு ஒரு கடையில் டீ குடித்தோம். அது சீனி தண்ணி, டீ கிடையாது. டீ இல்லை, டீ மாதிரி. இந்த ஊரில் ஏதோ திருவிழா. இப்போ லாத்திகுளத்துலேருந்து எவ்வளோ ரெண்டா வந்திருக்கோம்? 12 கிலோமீட்டர் வந்துச்சு. காலையில் 4:30 நடக்க ஆரம்பித்தோம். மணி 6:30. 2 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் நடந்துருக்கோம். நமக்கு 6 ஸ்பீடில் போகிறோம். ஆமாம், இப்போ வந்து நம்ம படந்தவழிக்கு இன்னும் 3 கிலோமீட்டர், 4.5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே தான் போய் டீ குடிச்சு இலைப்பாரான. இது வரைக்கும் சாப்பாடு முடிச்சுட்டு இருக்கும். எந்த இடத்துலையும் உட்காரமுல்ல, நிற்கவும்ல, எதுவுமே பண்ணல. இப்போ தான் நின்று பேசுகிறக்கான்னு நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கே போய் தான் நம்ம டீ குடிச்சிட்டு அங்கேயே சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டியாக வரோம். காலையிலே நல்ல நடை அப்படி இழுத்துருவோம். அதே இழுவா தண்ணி தர வாங்கிட்டு வண்டியை வரைச்சா யாரும் நிற்க மாட்டேங்காங்க. பாட்டில் வாங்கிட்டு போயிடுறோம். அதுவும் எப்போ தண்ணி குடித்தாலும் தாகம் தீர மாட்டேக்கு. இல்லை ஒரு தண்ணி ஓடுது. போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து வரேன். நான் போய் குடிச்சு வரேன். தண்ணி பரவாயில்ல, வேகமாக தான் வருது. நினைஞ்சுனா வாங்கி குடிச்சிடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீண்ட எசன்ஸ் இருக்கு அதில். தெரியல, விழுந்துடாம. சூப்பராக நல்லாக்கா? நல்லா இருக்குங்க. வா, நானும் குடிக்க. தண்ணித்தான் உயிர் வயசப்பா. இது ஏதோ போர் தண்ணியா? போர் தண்ணி இங்கேயோ போகுது போல. இது வந்து போர் போட்டுருக்கு. சரியா? இடத்துலாம் இருக்கான் போல. உட்காந்து கூட வாய வை, அப்போ தான் வாய் நிறைய. பொதட்டுக்கு காஞ்சு போயிட்டா, வறண்டுட்டா நாக்கு. நினைவும் தானே கொஞ்சம் எனர்ஜியாக தெரியுது. இந்த இடத்தாலும் ஒரு ஊர் வரேன்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் எப்படா அது பக்கத்தில் தான் தண்ணி வாங்கி ஏதாவது சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு எனர்ஜி ஆயிரும். சாப்பிடாதனால தான் விட்ட மணி. நானும் ஒரு இன்னொரு குடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னே இதில் தண்ணி திறந்து விட்டுருவாங்க போல. எப்படி தண்ணி ஓடி கிடக்கு வருங்க. இப்போ சொட்டு சொட்டாக ஊற்றுது. இப்போ வந்துட்டு என்ன ஊர்னா? படந்தபுள்ளி. இங்கே வந்து படந்தபுள்ளியில் ஒரு யானைக்கால் மண்டபமாக கட்டி போட்டுருக்காங்க. உட்காந்துருக்கு. இது ஒரு கோயில்ரா, வெங்கடாச்சலபதி. அதான் வெங்கடாச்சலபதி பெருமாள் சன்னதி போட்டுருக்குங்க. அதில் முன்ன போட்டிருக்கு யானைக்கால் அந்த ஐயர். நல்லது ஒரு குளியல். இந்த இடத்துல வந்து சூப்பராக குளிச்சாச்சு. சூப்பர் குளியல் இதில் போட்டாச்சு. எட்டயபுரம் குளிச்சுட்டு கோயில் அங்கே பூசை அதை அட்டன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிட்டு ஒரு சாப்பாடு. யார் ரணில்கிட்ட மொட்டை போடுற அர்னால்டு இருக்கிறா? அர்னால்டு மாதிரி தான். அர்னால்டுக்கே நம்ம தான் ஜிம்மில் சொல்லி கொடுத்தாலே.
அதை எடிட் பண்ண நினைக்கிறியா இல்லை அப்படியே போட்டுறியா? போடுறா. இல்லை உலகத்துக்கு உண்மை தெரியுமா? உலகத்துக்கு உண்மை தெரியுது. இவ்வளோ நாள் கட்டி கேத்த ரகசியத்தையும் சொல்கிறேன். குல்கோக்கன் அவர் இறந்துட்டார்ல. குல்கோக்கன் எல்லாருக்குமே நான் தான்டா அண்டர்டேக்கரு. எல்லாருக்கும் ஜிம் மாஸ்டர் நான். சரி, அது என்னைக்கு விட்டுட்டு வந்தோன்னா அன்னைக்கு வந்து தப்பு தானே இது. சரி சரி. அதனால அவங்க சொன்னாங்க, இவனை இந்த அளவுக்கு நீங்கள் கட்டு மஸ்தா உடம்பு வச்சிருந்தீங்கன்னா அது வந்துட்டு உலகத்தில் எல்லாருக்கும் கமாண்டில் திட்டுனா அதுக்கு நான் பொறுப்பு. அவ்வளோதான் சொல்லுவேன். திட்டுதான் திட்டிட்டு போகிறாங்க. உலகத்துக்கு உண்மை தெரியும் போது திட்டு தான் செய்வாங்க. சில நேரம் உண்மை கசக்குதான். உண்மை கசக்கத்தான் செய்யும் எல்லாரும். இல்லை நம்ம அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. சரி, இல்லை கொஞ்சம் சிரிச்சுக்கலாம். உடம்பு ஏற்ற வேலை சார். இல்லை வேண்டாம்ல ஏற்றி கேட்டா. இது புது பொருளையா இருக்கடா. இப்பதான் ஒருத்தன் வந்துக்கிட்டு நான் சிவாஜியை விட மிஞ்சின நடிகர்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அதான் மிஞ்சிருவோலையே நீ. இது நான் பொய் சொல்லலடா, உண்மையை தான்டா சொல்றேன். டேய் அண்டடாக்கர் போன் தரவா? செத்து போயிட்டாரா? அண்டடாக்கர் இருக்காப்புலடா. இவன் நல்லா வந்தான்டா. இருக்காரா? அண்டடாக்கர் சின்ன பையனா எனக்கு. சரிடா சரிடா சரிடா. அப்போ எப்படி அவர் சிவாஜியை விட மிஞ்சின மாதிரி நீ வந்து அண்டர்டேக்கரையும் மிஞ்சிட்ட? மிஞ்சல. அண்டர்டேக்கருக்கு சிம் கோச்சர்னா குருவே நீ தானே? குருடா. சரி சரி. சிசிங்கிற பிராக்லெஸ்னர்லாம் வந்துக்கிட்டு உடம்பை பார்த்து ஒரு மாதிரி தலை சுற்றி கிடந்தாலே உடம்பை பார்த்து பிராக்லெஸ்னர்லாம். நம்ம ஆனால் குருட்டாங்க ரொம்ப ரொம்ப ஓவரா போய் மக்களே நான் வச்சிடுறேன். என்ன பண்ணுவாரு? நல்லா இருக்கா இது? அப்படியா கொச்சு? இதுவா மருந்துகளுக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்கா? நம்ம கோயிலுக்கு நான் பாத யாத்திரையாக நடந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பழைய கஞ்சி பற்ற கருவாடையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதில் இன்னைக்கு மட்டும் பற்ற கருவாடை தவிர்த்துட்டு பழைய கஞ்சி குடிக்க போகிறோம். பழைய கஞ்சி, சின்னவங்க, தயிர், மாங்காய் தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம். ஆமாம், அவங்க நானுமே கோயிலுக்கு அண்ணனோட வந்துட்டாங்க. எப்பவுமே அண்ணனுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. வருஷம் வருவோம். ஏன்னா நம்ம வந்து பைக்கில் வருவோம். இவங்க பைக் ரைடு, அதனால பைக்கு தான் வருவாங்க. சரி வாங்க சாப்பிடுவோம். ரீல்ஸ் எடுக்கலையா? இறங்கி எடுத்துருவோம். அப்பா என்னது? பாருங்க உருளைக்கிழங்கு. சார் 3 நாள் ஆச்சுண்ணே நல்ல சாப்பாடை பார்த்து. ஃபுல்லாக சோத்தையே பார்க்க முடியல. இன்னைக்கு சாப்பிட்றோம். கொச்சி மீனை பார்க்க வச்சுங்க. சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, அவங்களுக்கு பொரிச்ச மீன். இது எனக்கு கிடையாது, நான் சாப்பிட மாட்டேன். இங்கே எது பொரிச்சு கொண்டு வண்டிய? இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருவோம். 1 2 இதெல்லாம் எனக்கு 3 4 இதை 3 தவிர்த்துருவோம். அதுக்கு மேலே இது தரேன். தயிர் இப்போ வந்து இதை தயிர், சின்ன வெங்காயம், மாங்காய் தூக்கு கழட்டிடுவோம். மீன் இது ஓப்பன் சும்மாவே இது ஓப்பன் பண்ணலாமா? இது தெரியல. சூப்பர்ண்ணா, கஞ்சி நல்லா பயராட்டாக இருக்குது. பழைய கஞ்சினாலே ஒரு டேஸ்ட்டு தாங்க. எப்படி அப்படியே வந்து தயிரை எடுத்து ஊற்றிடுவோம். எனக்கு பாதி தயிர் வச்சுருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருக்கேன். அப்படியா? இப்போ எனக்கே தயிர் வரல. உங்களுக்கு தயிர் வைக்கல. அப்படியே இதில் கொஞ்சம் புளிச்சோறு போட்டுருவோம். அண்ணன் கட்டி வந்த புளிச்சோறு செம்மையாக இருக்குண்ணே, காட்டமாக இருக்குண்ணே. சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் 2 பேர் அதில் கஞ்சி சாப்பிட்டுக்கிறேன். இல்லை அதில் போட்டு நீங்கள் 2 பேர் போந்துருக்கண்ணே, செம்மையாக இருக்குண்ணே. பாருங்க, தொட்டுக்கிறதா இல்லை. சொல்லுங்க, தொட்டுக்கிறதா இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துட்டேன். கேமரா நீங்கள் இந்த ஷாட் எடுங்க. அப்போ பக்கத்தில் இருந்தால் எங்களை ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. எப்படி நல்ல சாப்பாடு. இப்போ எங்கே மேலே குடிக்கிறது தெரியுமா? இந்த பக்கம் விளாத்திகளும், இந்த பக்கம் எட்டையாபுரம். ஆமாம், 2 கிலோமீட்டருக்கு விளாத்திகளுக்கு நடுவில். ஆனால் அவர் எடுக்கிற கேமரா இருக்கு ஸ்டைலை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி எடுத்து வச்சுருக்கேன். அந்த துடுக்கு எடுத்துறேன். நல்லா கஞ்சிங்க.
நான் கருவாடை முடிச்சிட்டேன், அந்த கஞ்சி முடிச்சிட்டேன். நான் உண்மையிலங்க அப்படியே 10 நாள் பட்டினியாக போட்டுட்டு அவனுக்கு இதெல்லாம் கொடுத்தோம்னு வைங்களேன், அது அப்படி இருக்கும். சூப்பரான ஒரு சாப்பாடை முடிச்சாச்சு. அப்பா கேட்ட முடிஞ்சதாம்மா. ஆமாம், நேற்று 50 ரூபாய்க்கு அங்கே வா சாப்பிட்டாச்சு. சரி சரி அதுக்குள்ள எல்லாத்தையும் தூர போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு டப்பாவை கழுவி கீழே ஊற்றிட்டாங்க. இந்தா கேட்குறீங்க. ஆமாம், மொத்தமாக யாருக்காவது கொடுப்போமாண்ணா? ஆமாம், யாருக்கா இந்த தண்ணியும் எடுத்து கொடுப்போம். யூஸ் ஆகும். யார்கிட்ட கொடுப்பியா? நான் அந்த பரவாயில்லையா. சரியா, ரொம்ப சந்தோஷமாக இந்த மதிய உணவு திரைக்கடவுள் படையோட நம்முடைய மாதா கோயில் நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர்கிறது. மெயினாக அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது அண்ணன் பங்கு கொஞ்சமாக இருக்கும். அந்த அந்த ஒரு விஷயம் இதுலேயும் இருக்குது. இது உங்களுக்கு செய்யலைண்ணா, நான் இது மாதாவுக்கு செஞ்சேன். சரியா, ஆமாம். இத்தனை மாதம் இருந்தாங்களே, ஏன் அவங்களுக்கு செய்யாமல் எனக்கு செஞ்சீங்க? எல்லாமே தான் என்ன முடிஞ்சு ஆப்பில் போய் சொல்லக்கூடாது. சரி, ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணது. நன்றி.